எக்ஸ்கியூஸஸே கிடையாது. ஹாய் மாத்தி வெல்கம் டு தி ஆர் அப்ரோச். ரொம்ப வாரங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா நான் எதுவுமே போஸ்ட் பண்ணல. யூடியூப் as well as Insta because I'm not consistent in anything. Actually, I have specific reasons because என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஆப்வியஸ்லி. ஹீமோகுளோபின் ட்ராப். ஸோ அதனால பிஃபோர் த பீரியட் ஐ ஃபெயிண்டட் இன் மை இன்ஸ்டியூட். ஃபுல்லா அன்கான்ஷியஸ் போகல. பட் ஐம் கான்ஷியஸ் பட் ஐ கான்ட் ஏபிள் டு கெட் அப் ஆன் மை ஓன். அதுக்கப்புறம் அப்படியே போன வாரம் ஃபுல்லா போயிருச்சு. அண்ட் ஐ கான்ட் ஏபிள் டு ஸ்டடி பிகாஸ் என் ரூம் வந்து நான் டெக்கரேட் பண்ணலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பண்ணிக்கிட்டும் இருந்தேன். கிட்டத்தட்ட 75% என்னோட மேக் ஓவர் அப்பதான் எங்க வீட்ல ஒன்று டிசைட் பண்ணாங்க. which is they decided to renovate my room. Wow, nice. Exactly, that's nice. கரண்ட் இதெல்லாம் கொடுத்து எப்போ முடியும் தெரியாது. ஸோ அன்டில் தென் எங்கள் அம்மாவுடைய மிஷின் ரூம் இது. இங்கே வந்து நாங்கள் ஸ்டோர் ரூமாவும் யூஸ் பண்ணுவோம். இங்கே தான் நான் இருக்கேன். இந்த ரூமுக்கு ஒரு ஃபேன் கூட கிடையாது. பட் சின்ஸ் த வெதர் இஸ் கூல், இட்ஸ் ஓகே. ஹெல்த் வந்து அப்படி போகனாலும் லைஃப்ல ஏதோ ஒரு குட்டி குட்டி நிம்மதியான விஷயங்கள் நடக்குது. ரூம் ரெனோவேஷன் அண்ட் ஆல்சோ திஸ் லேப்டாப். இவன் வந்து செகண்ட் ஹேண்ட் தான், பட் ஐ லவ் நவ். ஓகே, இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட லெசன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. கண்டிப்பா வராம இருந்தா நான் மனுஷியே கிடையாது. ஏன்னா கரெக்டாக ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் ஆல்சோ லைக் கன்சிஸ்டன்ஸாக படிச்சுட்டு அது கொடுக்குற உங்கள் கான்ஃபிடன்ஸே தனி ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் ஒரு வாரத்துலேயே எனக்கு கொஞ்சம் டவுன் ஆகிட்ட மாதிரி இருக்குது. பார்த்தாலே தெரியும். ஸோ டவுன் லைக் ஃப்ரெஷ்ஷாக இல்லை உள்ளுக்குள்ளே இருந்து. இது எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் இது பார்த்ததுக்கு த்ரோட் பெயின் இதெல்லாம் கொடுத்துட்டாரு. கடவுள் கொடுத்தாரா இல்லை நானே ஐஸ் காஃபியால் வர வச்சுக்கிட்டோமா எனக்கு தெரியல. பார்ப்போம். பார்த்து எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். இப்போ என்னன்னா கன்சிஸ்டன்சி ஆர்டர். என்னால் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்க முடியல. இட்ஸ் ஓகே, 7 மணிக்கு எந்திரிக்கலாம். என்னால் ஜிம்முக்கு வந்து ஏர்லி மார்னிங் போக முடியலனா லைக் அட்லீஸ்ட் ஒரு 8 o'clock போகலாம். போயிட்டு வந்துட்டு கரெக்டாக படிக்கிறது வந்து என்னால் 4 hours 5 hours படிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour 2 hour படிக்கலாம். அதுவே பெரிய விஷயம். டியூஷனுக்கு பசங்களுக்கு எடுக்க போகிறோமா அது பண்ணலாம். கரெக்டாக பண்ணுவோம். டோன்ட் வரி. அப்படி தான் இருக்கேன்.